இரட்டை ராட்டை நேயர்களுக்கு நேயர்கள் வணக்கம். ராட்டை வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம்ண்ணா. வணக்கம் பாஸ்கர். என்ன நடக்குது நாட்டுல? உங்க ஊர்ல மழை பெய்யுதா? மழை ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு இரவுல மழை இருந்தது. இந்த ஆடி மாசத்துக்கே உரிய அந்த இதுதான் மெயின்டைன் ஆகுது இப்போதைக்கு. நாள் கணக்குல கணிக்க முடியல, பட் அந்த ஆடி மாசத்துக்குரிய அந்த காத்து மழை வர மாதிரியான ஒரு ஒரு இது இருக்கு. ஆனா இல்ல, திருவண்ணாமலை பழகி இருக்கிறது இப்போ மக்களுக்கு தான், ஆந்திரா மக்களுக்கு பழகி இருக்கோம். அவங்க வராங்க, கூட்டம் கூட்டமா வராங்க. ரியல் எஸ்டேட் வேல்யூ ஏற்றி விட்டுருக்குறாங்க, சாமி பார்க்குற வேல்யூ ஏற்றி விட்டுருக்குறாங்க. 50 ரூபா இருந்த சாமி 5000 ரூபா ஆயிட்டாரு. அப்புறம் பிளாஸ்டிக் ஒன்று வந்து கொட்டிட்டு போயினே இருக்கிறாங்க. தினசரியும் கூட்டம் இருக்கு. அது நாங்க பழகிறோம் போல இருக்கு. எங்களெல்லாம் மறுவாழ்வு மையத்துக்கு தள்ளாம விடமாட்டாங்கன்னு மட்டும் தெரியுது. பாவத்திற்குரிய திருவண்ணாமலை அன்பர்களே அப்படின்னு ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் எனக்கு ஏதாவது பார்த்து செய்வாங்க. அதான் சூழல். ஆனா நமக்கு இந்த சீசன் வந்து நல்ல வரவேற்பு இருக்கு நண்பர்கள்கிட்ட. கான்ஸ்டியூஷன் விஷயத்துல ஃப்ரேம் ஒர்க்கு, கான்ட்ரவர்சி, இந்தியாவுடைய ஹோப் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த கட்டமா இதை ஜுடிஷியல்னு எடுக்கும்போது அது பல்வேறு இடங்கள்ல இருந்து, ஏன்னா நமக்கு தேசத்துக்கு தேசம் இருக்கக்கூடிய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் மத்திய அளவுல பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஃபெடரல்னு வரும்பொழுது மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையே இருக்கிற இதுல வந்து அபெக்ஸா இருக்கு மத்திய அரசாங்கம். சரி, அவங்க கொண்டு வந்த ஆக்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் மற்ற மாநிலங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இருக்கக்கூடிய சிக்கல்னு பார்க்கும்போது இந்த 3 பிரச்சனை எப்பவுமே இடிக்குது. ஒன்று ஜுடிஷியல், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி. இந்தியா மட்டும் இல்லாம அது உலகளாவிய பிரச்சனையா இருக்கு. அது போக இன்னைக்கு கான்டெம்பரரியா பார்த்தோம்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜி, அல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற செக்டேரியனு, அதுல இருக்கக்கூடிய அந்த நெப்போட்டிக் கல்ச்சர் மாதிரி, அல்லது அஹ், ஒரு உயர் சாதி அல்லது உயர் பொருளாதார அடுக்குல இருக்கிறவங்கள பதவிக்கு வர்றது, இந்த மாதிரி இஷ்யூ. அப்புறம் ரீசன்ட் டேஸ்ல நடக்கிற அட்ராசிட்டிஸ், அப்ரஸ்ட் கம்யூனிட்டி மேல நடக்கிற அட்ராசிட்டிஸ்க்கு ரொம்ப வருஷமா பாடுபட்டாலும் கான்ஸ்டியூஷன்ல அதுக்கான கைட்லைன்ஸ், அதுக்கான ஆக்ட்லாம் இருந்தா கூட கான்ஸ்டியூஷன் படி நம்ம கொண்டு வந்தாலும் அதுல இருக்கிற பிரச்சனைகள் வந்து அப்படியே தொடருது. அதனால இது மொத்தமா பார்க்க வேண்டியிருக்குன்னு தோணுது ஜுடிஷியல்ல. நம்ம எங்கேருந்து தொடங்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே போகலாம். இல்ல, ஃபண்டமெண்டலா நீங்க லாஸ்ட் டைம் பேசும்போதே இதை ஆரம்பிச்சீங்க. ஆமா. ரோல் ஆஃப் ஜுடிஷியரி இன் ப்ரொடெக்டிங் த கான்ஸ்டிடியூஷன் ஏன் வந்து இந்தியாவுல வித்தியாசமா இருக்குது, ம். இங்க இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னன்னு. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கான்டெம்பரரியா இருக்கக்கூடிய ஒரு 3-4 முக்கியமான இஷ்யூஸ். ஏன்னா நம்ம மக்கள் கேட்கறவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். நம்ம கான்ஸ்டிடியூஷனுக்கும் ஜுடிஷியரின்னு பேசணும்னா ஏதோ சுப்ரீம் கோர்ட் டெல்லியில உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கும் நமக்கு ரொம்ப தூரம், அதனால நமக்கும் அதுக்கும் என்ன பெருசா தொடர்பு இருக்குன்னு மக்கள் நினைக்கலாம். ம். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்றதற்கு உதாரணமாக ஒரு இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு 3-4 இஷ்யூ நீங்க சொன்னீங்கன்னா ம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் சப்ஜெக்டுக்கு போகலாம்னு எனக்கு தோணுது. ம். இப்ப நீங்க பேச ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் சொன்னீங்க, அது ம். இன்னைக்கு நமக்கு சுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல சில ம். விஷயங்கள் இருக்கு இல்லையா? ம். 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 அதுதான் ஏன்னா இப்போ என்னென்ன கேசஸ் இந்த மாதிரி இருக்குது, கான்ஸ்டியூஷன் வேலிடிட்டியை வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி எடுத்துட்டு போறது நமக்கு இம்மீடியட்டா எனக்கு தோன்றது வந்து இங்கே திமுக அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அந்த இதை பத்தி கேட்டிருக்கிறாங்க. ம். அதுக்கு இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துச்சு. கவர்னர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டசபையில ஏற்றக்கூடிய ஒரு தீர்மானத்தை வந்து கவர்னர் வந்து காலதாமதமா ரொம்ப நாள் அது மேல உட்காந்துட்டு அதை ஒண்ணுமே பண்ணாம மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அவர் வந்து நிலுவையில வைக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு அதற்கான கான்ஸ்டிடியூஷனலா அவருக்கு அந்த பவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ம். அவர் வந்து அது உடனுக்குடனே பண்ணணும், இல்லைன்னா அதற்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. ம். அதை வந்து மேல எடுத்துட்டு போய் இப்போ வந்து பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து கோர்ட்டுக்கு சில கேள்விகளை எழுப்பியிருக்காங்க.
ம், இந்த மாதிரி ஒரு கவர்னருக்கு சொல்லக்கூடிய இது அதிகாரம் கோர்ட்டுக்கு இருக்குதா ம், அப்படின்ற மாதிரி கேட்டு சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. அந்த ம், கேள்வியை என்ன பண்ணிருக்கு இப்போ உச்சநீதிமன்றம் அனைத்து மாநிலங்களுக்கும், ஏன்னா இந்த கேஸை ஃபைல் பண்ணது ஒண்ணு தமிழக அரசாங்கம், ரெண்டாவது கேரள அரசாங்கம். ம், ரெண்டுமே எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ரெண்டு மாநிலங்கள்லயும் ஆளுநரோட பிரச்சனைகள் அதிகமா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஆளுநரோட பிரச்சனை இருக்கக்கூடிய மாநிலங்கள் மிக அதிக பிரச்சனைகளை ஆளுநர்கள் ஏற்படுத்தக்கூடிய மாநிலங்கள்ல தமிழகம் ஒண்ணு, கேரளா ஒண்ணு, மேற்கு வங்காளம் ஒண்ணு, மூணு மாநிலங்கள்ல இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ம், சோ இதுல இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. சோ அவங்க ரெண்டு பேரும் கேட்ட அந்த தீர்வுக்கு உச்ச நீதிமன்றத்துல இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எல்லா மாநிலங்களுக்கும் இதை பத்தின இது கேட்டிருக்காங்க, விளக்கம் கேட்டிருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன இது பண்றீங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றமே முன்னெடுத்து எல்லார்கிட்டையும் இது நீங்க எப்படி தீர்வு எப்படி போய் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு கேட்டு இந்த ஜனாதிபதி கிட்ட இருந்து வந்த இந்த கேள்விகளை எல்லாரையும் பதில் சொல்லி கேட்டு அமைச்சதாக செய்திகள் ம், சோ இது இன்னைக்கு நம்மளுடைய ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சரையே ம், கேள்விக்குறியாக்கக்கூடிய ஏன்னா கவர்னர் அப்படின்ற இது நாம ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். நாட்டுக்கு தாடி தேவையா, நாட்டுக்கு கவர்னர் தேவையா அப்படின்றது தமிழகத்துல ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட ஒரு கேள்வி. ம், ஆஹ் அந்த ஸ்ட்ரக்சர்ல இந்த ஃபங்க்ஷனரிக்கான ரோலே கிடையாது அப்படின்றது ஒரு வாதம். ம், சரி, அப்படி இருந்துச்சுன்னா கான்ஸ்டிடியூஷன்ல தான் அவர் இது எடுக்கிறாரு. அவரும் தன்னுடைய பதவி பிரமாணம் செய்யும் போது இந்திய இறையாண்மைக்காக தான் எடுக்கிறாருன்னு போது ம், அதுல எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இருக்கக்கூடிய ரோல் என்ன, இவருக்கு இருக்கக்கூடிய ரோல், ம், இவங்க ரெண்டு பேருக்கும் மேல ஓவர் சைட் ஜுடிஷியரிக்கு இருக்கக்கூடிய ரோல் ம், அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இப்போ நம்ம காலத்துல டிசைட் பண்ணப்பட முடியும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா ஓடும். ம், ஸோ இது மாதிரி இன்னும் சில தினம் தினம் நடக்கக்கூடிய விஷயங்கள்ல கான்ஸ்டிடியூஷனை வந்து எடுத்துட்டு வர்றதுக்கான அதனுடைய முக்கியமான அம்சங்களை இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு கோர்ட்டுடைய பங்கு எங்க இருக்கு அப்படின்றது ம். நீங்க இன்னொரு வேற ஏதான உதாரணங்கள் நீங்க சொல்ல முடியும்? ஆக்சுவலா இந்த இஷ்யூ ஒரு 5 வருஷமா இருந்துட்டு தான் இருக்கு. அது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தான் இருந்தது. இந்த சான்சலருடைய அப்பாயின்மெண்ட்ல வந்தது தானே இதுல பெரிய பிரச்சனையே. நிறைய பில் நிறுத்தினாங்க. ஆல்மோஸ்ட் அவர் ஒரு 3 வருஷத்துல 12 பில் வித்ஹோல்ட் பண்ணிட்டாரு. ஆனா ம், அவருக்கான அதிகாரம், கான்ஸ்டியூஷன் கொடுத்த அதிகாரம் ஒரு ம், குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருக்கிறதுக்கான அதை ஆக்சுவலி அந்த பில்லு செல்லாதனாவது சொல்லிடணும். அல்லது ஒரு ம், 6 மாசம் காலம் இன்டெஃபினட்டா வச்சிருக்கலாம். ம், அதற்கு மேல வச்சிருக்க கூடாதுங்கிற சில அவருக்கான கான்ஸ்டியூஷன் லிமிட்ஸும் இருக்கு. ஆனா அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 12 பில்லு ஒரு 3 வருஷ காலத்துல நிறுத்தி வைக்கப்படும். இது ரெண்டு பேருக்கும் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா அது திமுகவோட மட்டும்தான் கவர்னர் கான்ஃபிளிக்ட் நம்ம நினைக்கிறோம். ம், அதிமுக அப்ப அவர் நிலுவையில வச்சிருந்த பில்லை பத்தி அதிமுக மீண்டும் பேசல. அதிமுகவுடைய ஆட்சியிலையும் நிறைய பில்ல அவர் கிடப்புல போட்டு வச்சிருந்தாரு. ஆனா அவங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய நபர் மாதிரி ஆக்சுவலி அப்படி இருக்கக்கூடாது. கவர்னர் ஒரு கட்சி சார்புலையோ பிரசிடென்ட்டும் கட்சி சார்பில் இருக்கக்கூடாது. அந்த ரெண்டு பதவி இருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் கட்சி சார்பில் இருப்பாங்க. இப்படி ஒரு ஆள் கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கு இருக்குன்றதே மறந்துடுறாங்க இவங்க. நம்ம அந்த இவங்களுக்கு கான்ஸ்டியூஷன் லிமிட்டை கத்துக் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அவங்க அவ்வளவு லோவா போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த முறை. கவர்னர் வேணுமா பிரசிடென்ட் வேணுமா அப்படிங்கிற கேள்வியில கான்ஸ்டியூஷனை காப்பாற்றக்கூடிய ஒரு பாடியாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே கான்ஸ்டியூஷனை புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு முரணான ஒரு விஷயம் தான். ஆனா இந்த அதிமுக பெருசா அவர் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கல. திமுக 2023 பிறகு கடுமையான, அதுவும் குறிப்பா 2023 அக்டோபர்ல இது கேஸா மாறிடுச்சு RN. ரவி மேல. ஏன்னா இன்டெபினிட்டா நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேஸா மாறின பிறகு ஏப்ரல்ல தான் அதுக்கு தீர்வு கொடுத்தாங்க. அது இந்த மகாதேவன் ஓட சேர்ந்த அந்த அந்த பெஞ்ச் தான் இல்லீகல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா RN. ரவி பண்றது தப்புன்னுலாம் சொல்லல, சட்ட ரீதியாக குற்றம் அப்படின்னு ம், ஒரு அது ஒரு பெஞ்ச் மார்க் ஜஸ்டிஸ் தான் இது வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இந்த இந்த இஷ்யூல.
ஆர்என் ரவி பண்றது தவறு அல்லது திருத்திக்கணும் அப்படிலாம் சொல்லல. அது வந்து எரோனியஸ் அண்ட் இல்லீகல் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து அந்த கேஸ்ல ஏப்ரல்ல கொடுத்தாங்க. அது வெற்றியை நம்ம கொண்டாடி வந்தாங்க. ஏன்னா அது கவர்னருடைய பல்ல பிடிங்கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடி எதுக்குன்னு அண்ணா கேட்டது நிறைய கேள்விகளை கொண்டு வராங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா மீண்டும் மீண்டும் நம்ம கவர்னர் வந்து என்ன பண்ணணும்னா கான்ஸ்டியூஷன் எடுத்து படிக்கணும். ஆர்டிகல் 20 அவருடைய டிஸ்கிரிஷன் பவர் வந்து அவர் தெரிஞ்சுக்கணும். 200 சாரி ஆர்டிகல் 200ல அவருடைய பிரசிடென்ட்னா என்ன, கவர்னர் என்ன, ரெண்டு தனித்தனி கிளாஸே உண்டு இதுல நம்ம கான்ஸ்டியூஷன்ல. அவருடைய லிமிட்ஸ் என்ன, அவர் எப்ப எக்ஸ்பெல் பண்ணலாம், இது எல்லாமே இருக்கு. அவர் ஒன்றும் அவர் உள்ள வந்துட்டாருன்னா அவர் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நீங்க நினைக்கிறாங்களா? பிரசிடென்ட்டையோ கவர்னரையோ ஒன்றும் பண்ண முடியாதுன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷன் தான் இல்லைன்னு தான் சொல்ல வரலாம். ஆனா அவங்களை எக்ஸ்பெல் பண்றதுக்கான லிமிடேஷன்ஸும் அதுல இருக்குங்கிறத அவங்க உணரணும். இந்த ஏப்ரல் வெர்டிக்ட் தான் வந்து ஆக்சுவலி அது வந்து அதாவது இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனரி பவர் வந்து ஆர்டிகல் 200 இருந்தாலும் அவர்களுடைய லிமிடேஷன்ஸ் வந்து 140 இருக்கு. பிரசிடென்ட் கவர்னருக்கான லிமிடேஷன்ஸும் பவர் அண்ட் லிமிடேஷன் எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குன்றத சுட்டிக்காட்டி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அப்போ கவர்னர் பண்றது இல்லீகல் சுப்ரீம் கோர்ட் பண்ணதுன்னா கான்ஸ்டியூஷன் படிதான் அது இல்லீகல்னு சொல்லியிருக்கோம். அப்ப கான்ஸ்டியூஷன் ஒரு லிமிடேஷனை வச்சிருக்கு கவர்னருக்கு. அந்த கான்ஃபிளிக் நமக்கு எப்பவுமே இருக்கு. அதனால இது முன்னாடி கண்டுக்காம விட்டாங்கிறதுனாலே அவங்க அதை தொடர்ற இருக்கு. இரண்டாவது இப்போ நம்ம ரெண்டு விஷயம் இதுல இருந்து குறிப்பிடுறது என்னன்னா கவர்னரே அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய அபத்தங்களை பத்தி இது வரைக்கும் நம்ம பேசல. ஏன்னா கொலேஜியம் பத்தி ஜட்ஜி அப்பாயின்மெண்ட்டை பத்தி கூட ஒரு 20-30 வருஷமாக அது பேசு பொருளா இருந்து அது வேணுமா வேணாமான்னு இருந்து. ஏன்னா உலகம் முழுக்க அது கிடையாது, கொலேஜியம் மாடல் கிடையாது. ஏன்னா நீங்க நமக்கு டிஸ்கஷன்ல இருக்கும்போது சொன்னீங்க அமெரிக்கால கொலேஜியம் மாடல் கிடையாது, ஒரு ஃபியூடல் சிஸ்டம் மாதிரி தான். அந்த ஆலமரத்துக்கு சொம்போட வந்து உட்காந்துட்டாருன்னா அந்த காப்பை கழட்டி அடுத்த ஆளுக்கு போற வரைக்கும், அவர் சாகும் போது அந்த காப்பை கழட்டி அடுத்த ஆளுக்கு போற வரைக்கும் அவர் ஜட்ஜி தான், அவர் சீஃப் ஜஸ்டிஸ் தான். அதுல மாற்றுக்கிறது இல்லை அவங்களுக்கு. என்னதான் ஒரு 250 வருஷம் பாரம்பரிய கான்ஸ்டியூஷனா இருந்தாலும் அவர்களுடைய கான்ஸ்டியூஷனுடைய லிமிடேஷன் பாத்தீங்கன்னா சாவர வரைக்கும் நீங்க ஜட்ஜா இருக்கலாம். இங்க வந்து 62 வயசு வரைக்கும் ஜட்ஜா இருக்கலாம், 65 வயசு வரைக்கும் ஜஸ்டிஸா இருக்கலாம். அது மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த லிமிடேஷன்ஸ் வந்து இந்தியாவில உண்டு. இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்தியாவுடைய ஜுடிஷியல் சிஸ்டம் வீக்னு நினைக்கிறோம் இல்லையா. ஆக்சுவலா அதனுடைய ப்ரொசீஜர்லயும் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கிற மறுபடியும் அதை தான் ரிமைன் பண்ண வேண்டியது. அட்மினிஸ்ட்ரேஷன் சிக்கலை இவங்க அடிப்படையில கான்ஸ்டியூஷன் சிக்கலாவே பாக்குறாங்க. என்ன கேட்டா ஜுடிஷியல் சிஸ்டம் படி பார்க்கும்பொழுது உலகத்தின் தலை சிறந்த ஆவணமாக சொல்லப்படுகிற அமெரிக்காவுடைய அரசியல் சாசனத்தை விட நமக்கு அதுல வச்சிருக்கிற செக் அண்ட் பேலன்ஸ் ரொம்ப நல்லாவே தான் இருக்கு. ஏன்னா இங்க நீங்க வந்து இப்போ ஒன்ஸ் நீங்க ஜட்ஜ் ஆயிட்டீங்கன்னா சாவர வரைக்கும் ஜட்ஜ் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏஜ் பார் உண்டு, உங்களுக்கான உங்களை எக்ஸ்பெல் பண்றதுக்கான ஒரு இதெல்லாம் உண்டு. அந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சரா தான் பாக்குறோம். எங்க நம்ம தவறப்பட்டுறோம்னா ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ஸும் இந்த எக்ஸிகூட்டிவ் பாடிக்கும் ஜுடிஷியலுக்கும் லெஜிஸ்லேஷன் இந்த மூணுத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர் கனெக்டட்ஸ் புரியாம துண்டு துண்டா இயங்குற தன்மையும் தான் இங்க தவறா போய் நிற்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டாவும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் கவர்னர் வேணும் பிரசிடென்ட் வேணுங்கிறது கான்ஸ்டியூஷன் படி இருந்தாலும் இந்திய அந்த ஜுடிஷியலாக பார்க்கும் பொழுது கான்ஸ்டியூஷனை தாண்டி ஒரு ஜுடிஷியலுக்கும் லெஜிஸ்லேஷனுக்குள்ளேயும் நம்ம நகரும் பொழுது என்னென்ன ப்ரோ அண்ட் கான் இருக்குன்னு நம்ம பேசாம ஒட்டுமொத்தமாக சிஸ்டம் சரியில்லை, ஒட்டுமொத்தமா ஜுடிஷியல் சிஸ்டமே வீக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படிங்கிறது கொலேஜியம் மேல வைக்கிற இஷ்யூ. அதாவது 1120க்கு மேற்பட்ட ஜட்ஜ் இருக்காங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணல. இப்போ அப்பாயின்மெண்ட் பெருசா இல்லை. இரண்டாவது இதுல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்னும் உயர் சாதி ஆட்களா இருக்கிறாங்க அல்லது பணம் படைத்த கிளாஸ் ஸ்ட்ரக்சர்ல இருந்து வராங்க. பெரும்பங்கு 75% கிட்ட வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டிவா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இருந்தா கூட காலத்துக்கு நீங்க உட்காந்து ஆட்சி செய்யற அந்த ஃபியூடல் மாடல் இங்க கிடையாது. நீங்க ஒரு மன்னர் கிடையாதுங்க. மன்னர் அவை புலவராகவோ அவை நீதியரசராகவோ இல்லை. இது மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுடைய ரெப்ரசன்டேஷன்ல வரணும் அப்படிங்கிறது தான். அந்த கான்ஃபிளிக்ட் இப்ப நீங்க சொன்னீங்களே, இப்போ ராகுல் காந்தி எழுப்புற கேள்வி, ராகுல் காந்தி வெளிநடத்துங்க, அதை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த கொலேஜியம் அந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துல இருக்கிற நன்மை தீமை ரெண்டுமே புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னதான் ஜுடிஷியலும் கான்ஸ்டியூஷனும் நமக்கு ரைட்டு கொடுத்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் வரல. இப்போ இந்த ஆணவ கொலைக்கு எதிராக இயற்றப்பட்டிருக்கிற இந்த 1989 ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்ல ஏன் இவ்வளவு பெரிய தொய்வு இருக்கு மற்ற எல்லாத்த விட, அதையும் நம்ம பார்க்கலாம். நமக்கு
ஆக்சுவலி பேப்பர்ல சீரா இருக்கிறது, பிராக்டிஸ்ல ஏன் சீரா இல்லைங்கிற கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ம். இல்ல இந்த கொலிஜியம் வந்து இன்னொரு பிரச்சனை இப்ப நம்ம கண் எதிரில் நடந்துட்டு இருக்கிறது. ஏன்னா கொலிஜியத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு ஃப்ரீடம் ஒண்ணு கிடைக்குது ம், கொலிஜியம்ல. என்னன்னா அதுக்கு வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் கொலிஜியம்னா ஜஸ்டிஸ் சில பேர் இருக்கக்கூடிய ஒரு தனி கமிட்டி தான் பண்ணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஃபார் த இது. ஆனா ஆஹ், எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. ம், நீங்க சொன்ன மாதிரி சமீபத்துல யாரோ எழுதியிருந்தாங்க, பெரும்பாலான சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜுகளோ அல்லது ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸோ ம், இந்தியா முழுக்க இத்தனை ஆண்டுகள்ல இருந்தவங்க எல்லாரையும் எடுத்து பார்த்தா கூட உயர் ஜாதியை சேர்ந்த ஒரு 3 4 ஜாதியை சேர்ந்தவர்களை தாண்டி யாருமே இல்லை. ம், மற்ற ஜாதிகள்ல இருந்து வரக்கூடியவர்களை வந்து இது பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்றது. ஏன்னா இந்த கொலீஜியத்தோடைய அந்த சிஸ்டம் வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லை அப்படின்றது தான் அதனுடைய முக்கியமான ஒரு இது. ம், அது ஒரு மாதிரி ஒரு ஒபேக்கா இருக்காது, ம், டிரான்ஸ்பரன்சி கிடையாது. உள்ளார என்ன நடக்குதுன்றது என்னென்ன கிரைட்டீரியா வச்சு செலக்ட் பண்றாங்க. ம், அதாவது நாம எல்லாத்துக்கும் சில குறியீடுகள் வச்சிருப்பாங்க. ம், ரெண்டாவது அதுல வந்து சீனியாரிட்டி இருக்கிறவங்க தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸா வருவாங்க அப்படின்றது வந்து பல நேரங்கள்ல என்ன ஆகுது, ம், ஆஹ் ரெண்டு விஷயம் பிரச்சனை வருது. சில பேர் சீஃப் ஜஸ்டிஸா வந்து 4 மாசம் 5 மாசத்துக்குள்ள ரிட்டையர் ஆயிடுறாங்க. ம், மீண்டும் மீண்டும் புதுசு புதுசா ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு சிஸ்டத்தை நடத்துறதுல பிரச்சனை. ம், உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் நடக்கணும் அப்படின்னா, ஒரு ஆளு போய் இன்னொரு ஆள் வராருன்னா அவர் வந்து அந்த ஒரு இடத்துல உட்காந்து அந்த பதவியில் அவர் அமர்ந்து கொஞ்ச நாள் அவருக்கு ம், பழகுறதுக்கே 1 மாசம் ஆயிரும். 2 மாசம் கழிச்சு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு வந்து எப்படி அது இதாகும் அப்படின்றது தெரியாம போகுது. அது ம், எப்படி அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். ம், அடுத்து வந்து இப்போ ஓவர் சைட் யாருக்கிட்ட இருக்கு, ம், இதுக்கான இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அது யார்கிட்ட இருக்குன்ற அந்த ஒரு தெளிவே இல்லை. ம், இப்போ எக்ஸிக்யூட்டிவ் இதை வந்து இது பண்ணுமா, ஓவர் ரூல் ம், பண்ணுமா? இது வந்து ம், கொலிஜியத்துல இருந்து வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனும் வந்து இப்போ ஒரு கமிட்டி போட்டு அரசாங்கம் ஒத்துக்குது அல்லது நிராகரிக்குதுன்னா, ம், அரசாங்கம் வந்து அதை தனக்கு சாதகமான ஆள் இல்லைன்றதுனால நிராகரிக்க முடியுமா? இதுதான் ராஜீவ் காந்தி வந்து வெளிநடப்பு நடத்தினார்னு நினைக்கிறேன். ம், நான் அப்போசிஷன் பார்ட்டி ஆட்களுக்கும் அதுல ஒரு ரோல் இருக்கு இந்த ம், கமிட்டியில. ம், சோ அது மாதிரி வந்து இருந்துச்சுன்னா ஓவர் சைட் யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? இதுதான் ம், வந்து இவங்க என்ன சொன்னாங்க, கொலிஜியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜுடிஷியரி வாதாடி. ம், ஆஹ் ரெண்டாவது டிலே. இதுல வந்து அன்னெசரி டிலே வந்து கவர்மெண்ட் எடுத்து வந்துச்சுன்னா எப்படி ம், இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. ம், ஆஹ் இதை தவிர வந்து ஆஹ் இன்னும் சில பிரச்சனைகள் வந்து இது இருக்கு. இது வரைக்கும் வெளியில இதுல பேசப்படாத ஆனா இன்னைக்கு ரொம்ப அவசியமாக பேசப்பட வேண்டியதாக இருக்கிறது என்னன்னா, ம், பர்டிகுலர்லி இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டோடைய சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கவாயின் வந்து இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர் இப்ப வந்திருக்காரு. ம், ம், அவரு சில முன்னெடுப்புகள் பண்ணியிருக்காரு, முக்கியமான விஷயங்கள் அது எல்லாமே. என்னன்னா ம், அவர் வந்து நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த விதமான அரசாங்க பதவியும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். ம், இது வந்து இதற்கு முன்னாடி இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் சில பேர், முக்கியமா ம், அதுக்கு ஒரு ம். உதாரணம் சொல்லணும்னா அந்த ககாயின்னு ஒருத்தர் இருந்தாரு, நார்த் ஈஸ்ட்ல ஆமா. இருந்து வந்த ஒரு சீஃப் ஜஸ்டிஸ். அவர் வந்து தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு ஒரு சிறு காலகட்டத்துக்கு அப்புறமே வந்து அவரு ராஜ்யசபா நாமினேஷன் இதுவா மெம்பரா மாறினார். ம், ம், அப்போ சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. அப்போ ம், ஏன் வந்து
அவருடைய கடைசி ஒரு வருஷம் தீர்ப்புகளை வந்து தீவிரமா ஆராய ஆரம்பிச்சாங்க. ம், அவரை நாமினேட் பண்ண அந்த ஒரு கட்சியின் சார்பாக தான் அவர் வந்து தீர்ப்புகளை கொடுத்தாரா அப்படின்ற கேள்விக்குறியாக்கப்பட்டது. நம்ம ம், செய்திகள்ல ஊடகங்கள்ல நிறைய அதை பத்தி எழுதினாங்க அந்த ஒரு காலகட்டம். ம், 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 ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜட்ஜ் ரிட்டையர் ஆனாருன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ அவர் பாட்டுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தாண்டி ம், இப்ப ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரியர்னு ஒண்ணு இருக்குது. ம், அவங்க வந்து இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதுக்கு பெரிய அரசாங்கத்துல வந்து அவங்களுக்கு பதவிகளை கொடுக்கலாம் ம், அப்படின்ற ஒரு ஒரு பாசிபிலிட்டி வர ஆரம்பிச்சதுல இருந்து ம், அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றதே ம், ம், பல பேருக்கு வந்து அஹ், இந்த கேள்விகளும் வருது. அப்போ இப்போ இப்போ சரி அரசாங்கத்துக்கு வேலை செய்யறாரு, இப்போ இன்னொரு ஜட்ஜ் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ம், மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனிக்கு ஆலோசகரா போறாருன்னா அதை ஒத்துக்க கூடியதா? ம், அது மாதிரி கேள்விகள் எல்லாம் எழுது. இது ம், கேள்விகள் எல்லாம் இதற்கு முன்னாடி இதற்கான வாய்ப்புகள் அதிகமா இல்லையோ என்னவோ தெரியாது. ஆனா இப்போ இன்னைக்கு அதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ம், இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம எழுப்ப வேண்டி இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இவங்களுக்கும் வரக்கூடிய கான்ஃபிளிக்ட், ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் கோர்ட்டுக்கும் வரக்கூடிய கான்ஃபிளிக்ட், ம், ம். இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்க்கும்போது இதற்கு முன்னாடி எழுப்பப்பட்ட கேள்விகள் விடை இல்லாம தீர்வுகள் இல்லாம போகக்கூடிய கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் மாற்றத்தினால இன்னமும் ம், பல கேள்விகள் எழுது. ம், ம், இது வந்து இப்ப கூட கவாய் சொல்லி இருக்கிறது ம், தன்னுடைய ஒரு தன்னிலையை தான் வந்து ஒரு விளக்கமாக அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய ம், நிலையை வந்து விளக்கி சொல்லியிருக்காரு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காரே தவிர ம், ஒரு சிஸ்டம் அதை ஏற்படுத்தல. இது மாதிரி வந்து ஒரு இப்போ கார்பரேட்ல எல்லாம் இருக்குது. நீங்க வந்து ஒரு கம்பெனி நீங்க சொந்தமா ஒரு கம்பெனி எடுத்து நடத்தி இருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு கம்பெனிக்கு உங்க கம்பெனியை விக்கிறீங்க அப்படின்னா ம், இதே துறையில இதே வேலை செய்யக்கூடிய இன்னொரு கம்பெனிக்கு நீங்க வந்து வேலை செய்ய மாட்டீங்க அல்லது நீங்க இன்னொரு கம்பெனி உருவாக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எழுதி கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்காவது நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க எழுதி கொடுக்கணும். ம். எழுதி கொடுத்தா தான் வந்து நீங்க இன்னும் அந்த கம்பெனி விற்பனையிலேயே வந்து இந்த அக்ரிமெண்ட்லயே இது மாதிரி கிளாஸ் எல்லாம் போடுவாங்க. அது மெமோரண்டம் தான். அது வந்து கான்ஸ்டியூஷன் ரைட் மாதிரி வராது. ஆனா இவங்கள வரும்பொழுது ஜட்ஜி ஜஸ்டிஸ் எல்லாம் வரும்போது அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ரைட் அவர் வந்து பர்சனல் தேர்வா எடுத்துக்கிறாரே தவிர இரண்டு நிறுவனங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் என்பது வந்து அது அண்டர்ஸ்டாண்டிங் தானே தவிர அது கான்ஸ்டியூஷன் பேசிஸ்ல நடக்கிறது இல்லை பெரும்பாலும். கம்பெனியுடைய பயிலால நடக்குமே தவிர இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா இருக்கலாம். அந்த ரெண்டு பேருக்கு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில். ஆனா இது வரைக்கும் யாரும் எடுக்காத முடிவு இவர் எடுக்கிறாருங்கிறதுனால நமக்கு வந்து அது ஒரு சிறப்பா படுது. ஏன்னா இவங்க கிட்ட பயாஸ் இருக்கும். இவர்கள் வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான நுணுக்கங்களை அவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கட்சிக்குள்ள போயிடுறாங்க இல்லையா. அதெல்லாம் இது வரைக்கும் ம், நம்ம யோசிச்ச சிக்கலா இருக்கு. ஆனா ம், கவாயை ஃபாலோ பண்ணதுல இந்த 4 மாதம் இப்போ மேலதான் வந்தாரு நினைக்கிறேன். ஒரு 3 மாசத்துல ம், அவர் கொண்டு வந்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆம், ஆம், அவருடைய இப்போ இந்த நீங்க நாகரத்னா பத்தி பேசுனீங்க. அந்த அந்த லேடி ஒருத்தவங்களை வந்து நெக்ஸ்ட் லீனியேஜ்ல வச்சிருக்கிறாங்க. ம், இவருக்கு அப்புறம் இவருடைய 6 மாதத்துக்கு ம், அப்புறம் இப்ப ஒரு அடுத்தது வந்து சீனியருக்குள்ள ஆண்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த ம், அம்மாவை கொண்டு வர்றதுக்கான முயற்சியில உடைய ஒரு முதல் படியாக கொலேஜியத்துக்குள்ள கொண்டு வராங்க. ம், ம், அதனால முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து பெண்ல இருந்து வர்றதுன்றது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ம், ம், 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட்ல பெண்ணா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அந்த பாதை போட்டு வச்சிருக்கு. ம். இதெல்லாம் இப்போ ரீசெண்டா நடக்கிற நல்ல விஷயமாவும் படுது. இப்போ ஆமா ஆமா. இப்போ 75 வருஷம் சொல்றோம். 75 வருஷத்துல ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட பெண் இல்லை அப்படின்னு. ஆனா ஆக்சுவலி பாருங்க, இவங்க அப்பாவே 89 90கள்ல சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர். ம், அது கர்நாடகால இருந்து வந்து அவ்வளவு பெரிய ம், குடும்பத்து பின்னணியில இருந்து வந்து பெரிய பெரிய கேஸ் எடுத்து நடத்தினவங்களுக்கு அவங்க தலைமுறையே இன்னைக்குதான் அந்த அந்த இடத்துக்கு நகருதுன்னா இன்னைக்காவது நகர்ந்ததேன்னு சந்தோஷப்படுறதா இல்ல வரலாற்று நினைச்சு வருத்தப்படுறதான்றதுதான் கேள்வி. இப்ப கேள்வி எப்படின்னு திருப்பலாம். ஏன் இத்தனை ஆண்டு ம், காலம் வரலன்னு திருப்பலாம்.
அட்லீஸ்ட் இப்பயாவது திரும்பிட்டாங்களேன்னு சந்தோஷப்படலாம் அந்த ஜுடிஷியல் சிஸ்டத்துல. அந்த இடத்துல இருந்து தான் பார்க்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இத்தனை ஒரு நெப்போட்டிக் அல்லதுன்னா ஒரு காஸ்டிஸ்ட் ஒரு சமூகத்துல இருந்து ஒரு இது இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும் நம்மளே, இதனுடைய அப்பாயின்மெண்ட்ஸ்லாம். ஆனா கவாய் வர்றதும் அல்லது நாகரத்னா வர்றதும் மேல சீஃப் ஜஸ்டிஸா வர்றதுங்கிறது அந்த வாய்ப்பு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்றாங்களோ அல்லது கரப்ட் பண்றாங்களோ டேம்பர் பண்றாங்கிறது அது சப்ளைமா இருந்தா கூட, ஆனா கான்ஸ்டியூஷன் இவர்களுக்கான வாய்ப்பை உறுதி செஞ்சிருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஒரு ஜுடிஷியல் சிஸ்டமோ ஒரு லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டமோ தங்களை சீரா வச்சுக்கும் பொழுது அந்த கான்ஸ்டியூஷனுடைய மதிப்பு வந்து இன்னும் உயரும். இந்த ஜுடிஷியல் சிஸ்டமோ லெஜிஸ்லேட்டிவ் சிஸ்டமோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் பாடி பியூரோக்ராட்ஸோ இதுல இருக்கிற ரூப் பயன்படுத்த கான்ஸ்டியூஷன் வீக் ஆன மாதிரி மக்கள் கிட்ட ஒரு ஃபீல் வந்துருது. கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணணுமோ, கான்ஸ்டியூஷன் தூக்கி எறியணுமோன்ற ஒரு திட்டமிட்டு அந்த பார்வையை கொண்டு வராங்கன்னு கூட தோணுது. மேலும் மேலும் இதை பேசி பேசி கான்ஸ்டியூஷன் படிதான் நடக்குது, இவ்வளவு வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து கிளாஸ் காஸ்ட் வச்சு நடந்திருந்தா கூட அது கான்ஸ்டியூஷன் படிதான் நடக்குதுன்னு ஒரு ஃபேக்கான ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்களோன்றதும் இந்த கொலேஜியம் வழியாவும் பார்க்க முடியுது. அதை மீறி நிறைய விஷயங்கள் நம்ம, ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, 75 வருஷ வரலாறுல எத்தனையோ ஜட்ஜி வந்து பெண்கள் வந்திருப்பாங்க. அவர்களுடைய பின்புலம் அவர்களுடைய எல்லாமே நம்ம வந்து அதை பார்த்தோம்னா கூட இன்னைக்கு அவங்களுக்குலாம் 27ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உறுதியான ஒரு இது கிடையாது. அதை முடிவெடுக்கும் போது வேறையா இருக்கும். ஆனா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்லாம் கரெக்டா போற மாதிரி கவனிக்க முடியுது. ஏன்னா அவங்க ஒரே பெண் கொலேஜியம் இருக்கக்கூடிய ஒரே பெண் அவங்க தான் தேர்வு பண்ணக்கூடியவங்கள. ரெண்டாவது 3வது இடத்துல இருக்காங்க. மேபி இவருக்கு பிறகு அந்த ஒருத்தர் இருக்காரு சீனியர் ஜட்ஜி ஒருத்தர் ஓக்கான்னு நினைக்கிறான், அவருக்கு பின்னாடி இந்த அம்மா. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு வருஷத்துல வாய்ப்பு இருக்கு. இவர் சீக்கிரம் போயிடுவாரு, அதுக்கப்புறம் அவரும் போயிடுவாருன்னா அதற்கு பின்னாடி இவங்க நிக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. இப்போ இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லும் பொழுது டிரான்ஸ்பரன்சி இருக்குங்கிறதுக்கு உதாரணமா நான் பாக்குறேன். ஒரு மாதிரி ஒரு முரண்பட்ட ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் இது. அதாவது அந்த ப்ராசஸ்ல தெர் இஸ் அ பில்ட் இன் டிரான்ஸ்பரன்சி ஒண்ணு இருக்கு. அது சரியான நபர் கையில இருந்துச்சுன்னா அதை முழுசா அட்ஹியர் பண்ணலாம். ஆமா. ஆனா தவறான நபர் கையில போகும்போது அதை வந்து வேறு மாதிரியும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதாவது அந்த ப்ராசஸ் வந்து மேண்டேட்டடா இல்லாம ஒரு நாம மாத்திரம் இருக்கு, அக்செப்டட் நாம் இதுதான் அப்படின்னும் போது மேண்டேட்டட்னு சொல்லும் போது இப்போ அமெரிக்கால எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பல இடங்கள்ல ஜட்ஜுங்களுடைய இது முழுசா வந்து இந்த ஒரு ஜட்ஜ் அப்பாயின்மெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டிங் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி மூலமா அவங்க ஹவுஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க வந்து அதுல எதிர்கட்சியும் இருக்குது ஆளுங்கட்சியும் இருக்குது, 2 பேருமா சேர்ந்து ஜட்ஜை வந்து முழுக்க அவருடைய வாழ்க்கை முழுக்க பேசுறாங்க. அவர் எந்த ஸ்கூலுக்கு போனாரு, எந்த காலேஜ் போனாரு, அவர் மேல என்னென்ன குற்றங்கள் இருந்துச்சு, அவர் மேல ஏதான ஒரு அக்யூசேஷன் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அக்டோபர் ராணி வேற வந்து அதை வந்து முழுக்க டிவியில காமிக்கலாம். உலகம் முழுக்க வந்து டெலிவைஸ் பண்றாங்க. பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு அதுல பெருசா மிகப்பெரிய ஒத்துக்க முடியாத கான்ட்ரவர்சி வந்துருச்சுன்னா அந்த ஆளை வந்து டிராப் பண்ணிடுறாங்க இம்மீடியட்டா. சோ அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த நபர்கள் மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த நாடு மீடியா எல்லாரும் வந்து அதை ஃபாலோ பண்றதுனால அது ஒரு ப்ரெஷராக வந்து மாறுது. இங்க நமக்கு அந்த சிஸ்டம் இல்லை. அந்த ஒரு ஓவரால் மக்களுக்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குதா அப்படின்னா அந்த அக்கௌண்டபிலிட்டி இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த கொலீஜியல் சிஸ்டத்தையே அந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கக்கூடிய சிஸ்டத்தாக பண்ணதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனா அதற்கு வந்து ஒரு தலைமை ஏற்கக்கூடிய நபர்களுடைய ஒரு கன்விக்ஷன் வந்து தீவிரமா இருக்கணும். அதுல பர்சனல் இன்ட்ரெஸ்டோ பயஸோ அவங்க கிட்ட இல்லாம இருந்துச்சுன்னா அதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்மளுடைய எல்லா சிஸ்டத்திலயும் அதுதான். நம்ம இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனுடைய இன்டர்பிரிட்டேஷன் எங்கெங்கெல்லாம் வந்து தவறாக பயன்படுத்தப்படுதோ அப்படி எல்லாம் பார்த்தோம்னா அது எல்லாமே வந்து இது இப்படிதான் பயன்படுத்த முடியுமா, வேற விதத்துல பாசிட்டிவா பயன்படுத்த முடியாதான்னு பார்த்தோம்னா நிச்சயமா முடியும். ஆனா அது தவறான நபர்கள் கையில போகும்போது இன்டர்பிரிட்டேஷன் வந்து எல்லாமே வந்து வேறு விதமாக பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குன்றதுதான் வந்து இங்க
நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா, ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்தியாவுல வந்து ஜுடிஷியரிக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து அதிகம். ஆனா அதே சமயம் இப்ப நீங்க இந்த சட்டத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ், அந்த சட்டத்தை பத்தி பேசும்போது ம். சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு வருஷம் கழிச்சும் அதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கக்கூடிய சிக்கல் அப்படின்னு, அதை பத்தி கொஞ்சம் சரி. பேசினா சரியா இருக்கும் தோணுது. ஆமா, அது ஆல்மோஸ்ட் இப்போ 1989 அதுல கொண்டு வந்தது தான். அது அது எதை வச்சு கொண்டு வந்தாங்கன்னா, ஆல்ரெடி ப்ரொவிஷன் இருக்கு, கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் இருக்கு. ஆக்டா கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கு. கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து தான் இப்போ பிஓஏ வந்ததே, ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி வந்ததே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 15, 17, 21 இந்த மாதிரி. அது குறிப்பா 15, 17 வந்து நேரடியாக சாதி ரீதியாகவும் மற்ற இதுவாகவும் நடக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷனை பத்தி பேசுறதுனால அங்க இருந்து தான் இது வந்து அந்த ஃபவுண்டேஷன் சொல்ல முடியும். ஒரு ஆக்டுக்கான ஃபவுண்டேஷன் வந்து கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ரைட் டு லைஃப், ரைட் டு ஈக்குவாலிட்டில இருந்து தான் வருது. ம். அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப அடிப்படையில வந்து இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த இந்த ஆக்ட புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அட்ராசிட்டினா என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அது அட்ராசிட்டின்னு எதை மீன் பண்றாங்கன்னு புரியணும். நாம என்ன நினைக்கிறோம்னா, காதல், ஆணவ கொலை மட்டும்தான் இதனுடைய அட்ராசிட்டின்னு மென்ஷன் பண்றதுனாலதான் அது வரும்பொழுது மட்டும் இதை பேசுறாங்க. ம். ஒரு ஒரு ஆணவ கொலை, ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணத்திற்காகவோ காதலுக்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு பேசுனாங்க கொன்னாங்கிறதுக்காகவோ அல்லது நட்பா இருந்தாங்கிறதுக்காகவோ கொல்லும் பொழுது நம்ம டக்குனு ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டின்றத பேசுறோமே தவிர, அதை ம். தாண்டி இருக்கக்கூடிய எனி கைண்ட் ஆஃப் பிசிக்கல் அஃபென்ஸ், செக்ஷுவல் அஃபென்ஸ், சோஷியல் பாய்காட்டு, எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் தலித்து, அப்புறம் டினைல் ஆஃப் பப்ளிக் ஆக்சஸ், இதெல்லாம் வரும்போது நம்ம அந்த ஆக்ட பேச மாட்டோம். மீடியா ம். சொல்றேன் பொதுவா, நம்ம சொல்றது இண்டிவிஜுவல்ஸ் சொல்ல, பெருவாரியா மக்களை ரீச் பண்ணக்கூடிய பிரபலங்களோ, கட்சிக்காரங்களோ, பியூரோக்ராட்டோ, மீடியாவோ, இந்த மாதிரி 4, 5 பில்லர் இருக்கு இல்லையா இந்தியால, இவர்கள் வந்து இந்த மாதிரி டினைல் ஆஃப் ஆக்சஸ் டு பப்ளிக்ங்கிற இடத்துல இருந்து அது தொடங்கினோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அட்ராசிட்டி நடக்கும்போது ஒரு அச்சம் இருக்கும். அப்போ இந்த இந்த அட்ராசிட்டி, இந்த அஃபென்ஸ்ங்கிறது எங்க மென்ஷன் ஆகுதுன்னா, ஒரு கொலையாக மாறும் பொழுதோ அல்லது ஒரு ஊரையோ ஒரு தெருவையோ வந்து சூறையாடும் பொழுதோ தான் நம்ம இதை பத்தின கேள்வி எழுப்புறோமே தவிர, இப்போ மற்ற நேரங்களில் இது பண்ணாம போறதுனால அந்த பதிவாகக்கூடிய எண்ணிக்கையே குறைஞ்சு போகுது. இந்த பிஓ கீழே வந்து பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிக்கு கீழே பதிவாகிறது ரொம்ப கம்மியாயிடும்ல. ஏன்னா தெரியல ம். எதெல்லாம் இந்த அஃபென்ஸ்னே நமக்கு தெரியல. நாம நினைக்கிறதுனா திருமணம் அல்லது சொத்து தகராறு, இது ரெண்டு தான் வந்து இந்த 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 அட்ராசிட்டிக்குள்ள பொருத்தி இருக்குமே தவிர, இந்த அட்ராசிட்டிக்கான அஃபென்சஸ் என்னென்னு பார்க்கும்போது அந்த ஆக்ட்ல சொல்றது இந்த நான் வரிசா சொன்னதுதான். பிசிக்கல் வயலன்ஸ், மென்டல் வயலன்ஸ், செக்ஷுவல் அஃபென்ஸ், சோஷியல் பாய்காட்டு, எக்கனாமிக்கலி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ வீட்டுக்கு வந்து வேலை செய். இப்போ இந்த கவின் மரணத்துல கூட அந்த ஊரை பத்தி அந்த ஊர்க்காரங்க எழுதுனதெல்லாம் எடுத்து படிச்சோம்னா, அந்த ஊர்ல இன்னமும் தலித் மக்களோ அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாகவோ இருக்கிறவங்க, ஷெட்யூல் ட்ரைபு காஸ்ட், எம்பிசி மக்கள் வந்து வேலை செஞ்சுட்டாங்கன்னா அந்த கூலியை தர்றதுக்கு வருஷக்கணக்கில் இழுக்கடிக்கிறாங்க. ஏன்னா அந்த பணம் போய் அக்யூமுலேட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு அந்த அந்த ஊரை பத்தின பல தகவல்கள் இருக்கு. அந்த ஏன்னா அங்க 2, 3 கம்யூனிட்டி தான் டாமினண்டா இருக்கு. நேரடியாக அந்த நியூஸ்லயே வந்துருச்சு என்னென்ன கம்யூனிட்டின்றது. அப்ப இவர்கள் இன்னொரு கம்யூனிட்டியை எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க. இதுவே ஆக்சுவலி அட்ராசிட்டின்றது நம்ம வந்து பதிவு பண்றது இல்ல. ஒரு குற்றவியல் சம்பவமாக பதிவு பண்ணாம போறதுனால, கொலை மட்டுமே குற்றவியல் சம்பவம் வரும்போது அது கொலை நடக்கும். அதுவே இங்க வந்து 15, 16 கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி இந்த கடந்த சில ஆண்டுகள்லயே. ஆஹ் ஆனா அதை மட்டுமே பதிவு பண்றதுனால ஆயிரக்கணக்கான வழக்குகள் பதிவாகிறது இல்ல இந்த டிஓஏ கீழே. ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோ இந்த ப்ராசஸ். இப்ப நீங்க வந்து மற்றதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இந்த அஃபென்ஸ் வந்து கிரிமினல் அஃபென்ஸ்ல போகும்பொழுது அந்த ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு தான் ஆய்வு பண்றாங்க. இந்த பிஓஐ ம். ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவா ம். இருக்கு. ஏன்னா அதுக்கான ஸ்பெஷல் கோர்ட் வந்து அரசாங்கம் உருவாக்கணுங்கிறது இருக்கு. அந்த 1989 இதுபடி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் கம்மி. இப்போ டைவர்ஸுக்கு இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட்டை கம்பேர் பண்ணா பிஓஐக்கு இருக்கிற ஸ்பெஷல் கோர்ட்ஸ்ன்றது ரொம்ப கம்மி. ம். ஏன்னா அப்பதானே ஜஸ்டிஸ் டெலிவர் ஆகும். அது ஒரு இது ஆமா. ஓய்வாகிறதுக்கு காரணம்னா அதை விவாதிக்கக்கூடிய ஒரு மன்றமே இல்லைன்னும் போது அங்கிருந்து நீதி எங்கிருந்து உருவாகும். அது அது ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஆக்ட் இருக்கு, இதெல்லாம் உருவாக்கணுங்கிறத உருவாக்கல. இதெல்லாம் தாண்டி விக்டிம் சப்போர்ட் கிடையாது. ஏன்னா
பெரும்பாலும் இந்த ஏன்னா விக்டீம்ங்கிறதே நேரடியா அந்த அந்த ஆக்ட் படியே விக்டீம்னாலே அதுல யார் இருக்க போறான்னு கேட்டாலே எஸ்சி எஸ்டி மக்கள் தான் இருக்கிறாங்க அதுல. ஏன்னா அந்த அந்த இதுக்கு பேரே எஸ்சி எஸ்டி ப்ரிவென்டிவ் ஆக்டா தான் இருக்கிறதுனால விக்டீமே ம், அவங்களா இருக்கிறதுனால ரொம்ப ஒரு நெக்லிஜிபிளாக அந்த இஷ்யூவை பாக்குறாங்களோன்றதும் இருக்கு. இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடியோ இல்ல பியூரோக்ராட்ஸோ இதை வந்து இது ஊருக்குள்ள பெரும் பிரச்சனையாயிடும், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணா இது வந்து ஜாதி கலவரமாக மாறிடும், அப்புறம் நம்ம ஓட்டுக்கு தோத்துருவோம். நேரடியாக நம்ம அரசியல்னு பேசணும்னா இப்போ ஒரு வரதட்சணை கொடுமையில ஒரு பெண் இறந்து போனாங்க, அதுக்காக சமூகம் கோவப்பட்டது, ஊடகம் கோவப்பட்டது, ஆளுங்கட்சியும் கோவப்பட்டுச்சு, ம், எதிர்க்கட்சியும் கோவப்பட்டாங்க. ஆனா இதுவே இதை மாதிரி இப்போ பள்ளிக்கரணையில ஒரு பையனை வந்து திட்டமிட்டு ஒரு 6 மாசத்துக்கு நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லி அந்த பையனை கொன்னு நான் தான் கொன்னேன்னு ஒத்துக்கினாங்க இப்போ. அதுவும் திமுக ம், ஆட்சியில் தான் நடந்தது. அப்போ ஒரு ஒரு பெருத்த மௌனம் இருந்தது. இப்போ இந்த ம், விஷயத்திலயும் வந்து இது சார்ந்து ஆட்சியாளர்கள் இருக்கக்கூடிய, அதாவது அரசியல் ரீதியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய யாருமே இதற்காக வருத்தமோ அல்லது சப்போர்ட்டோ பண்றேன்னு எங்கேயும் எழுதவோ பேசவோ இல்லை. ம், சட்டம் தன் கடமையை செய்யணும் முடிப்பாங்க இல்லையா? நெப்போலியன் ஒரு படத்துல சொல்லுவாங்க, சாப்பிட்டீங்களா? சட்டம் தன் கடமை செய்ய போங்க, அந்த மாதிரி அதுதான் இருக்கே தவிர நேரடி பங்களிப்பாக இது இல்லை. இந்த மாதிரி மற்ற விஷயம் வரும்போது இப்போ இந்த வயலன்ஸ்னு வரும்போது கூட மற்ற வயலன்ஸுக்கு அல்லது அஃபென்ஸுக்கு எடுக்கிற ஸ்டெப்ஸ் நாங்க உங்களுக்கு இருக்கோம்னு முதல்வர் அப்ப சொல்றாரு இல்லையா? நான் அந்த அந்த நம்பிக்கையை தர மறுக்கும்போது இதுக்கு பின்னாடி இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு பின்னாடி ஜுடிஷியல் பிரச்சனையா இருக்கிற மாதிரி தெரியல. இதுல ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ம், சுற்றி வளைச்சு பார்த்தோம்னா இதுல கை வச்சோம்னா ஒரு பெருவாரியான 20-30% ஓட்டு நமக்கு இதுவாயிடும். இது வந்து ம், பொள்ளாச்சி சம்பவத்திலேயே அதே மாதிரி ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் பண்ணாங்க. அது வந்து பெருத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அந்த வயலன்ஸோடைய நமக்கு தெரியாது அந்த இன்டென்சிட்டியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய நம்பர்ஸ்ல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனா அந்த விஷயத்தையே ஓட்டுக்காக அதிமுக வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்கா ம். அணுகுனாங்க. ஆமா. அது மாதிரி இந்த இந்த மாதிரி காஸ்ட் வயலன்ஸோ அல்லது எங்க வந்து ஓட்டு இந்த காஸ்ட் மட்டும் இதை சுருக்க வரும்ல, எங்கே ஓட்டை இழந்துருவோம்னு கூடிய பயம் வருதோ அங்கே இந்த ஜுடிஷியல் செயல்படாம போறதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் லெஜிஸ்லேஷனா தான் பாக்குறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் இதற்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணாத இருக்கும் பொழுது இது ஆக்சுவலி இதுக்கான தனி ஸ்பெஷல் கோர்ட்டும் குறைவு, ஆல்மோஸ்ட் அதை கிரியேட் பண்றதே இல்லை. அப்போ அந்த ப்ரொவிஷனும் நமக்கு கொடுக்கப்படல. ரெண்டாவது நான் ஒரு ஆட்சியின் தலைவராக ஆல்மோஸ்ட் இந்த போலீஸோட ஹெட்டாவும் இருக்கிறதுனால சிஎம் அவருக்கு சைட்ல இருந்து இந்த 3 நாளா எதுவுமே பேசலங்கிறதே தெரியுது. அது மாதிரி பல கேஸ் இருக்கு. இந்த கடந்த 5 வருஷத்துல ம், 2 ஆட்சியும் சேர்ந்து சொல்லிட்டு போய் கொலை பண்ண வழக்கு, ம், இந்த சாதியினாலேயோ அல்லது இந்த திருமண சிக்கல்னாலேயோ அண்ணன் தம்பியா மட்டுமே போய் அந்த பொண்ணுக்கு அண்ணனாக தம்பியாக இருந்து கொலை பண்ண வழக்கு மட்டும் 15 வழக்கு நிலுவையில் இருக்கு. அதை பத்தின எந்த விதமான ஒரு இதுவும் போகலன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வந்து இந்த ஏன்னா ஒரு ப்ரொவிஷன், கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் ஜுடிஷியலி அது உருவாகி எனாக்ட் பண்ணி அதற்கான கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸை கையில கொடுத்த பிறகு பேப்பர் கையில இருக்கு, நீங்க இதை செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு கட்டாயமும் இருக்கு. அந்த ம், கட்டாயத்துல இருக்கும்போது செய்யாம தவிர்க்கிறதா இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா நம்ம ஜுடிஷியல்ல ஓட்ட இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல ஓட்ட இருக்குன்னு நினைக்கிறோம். பார்லிமெண்ட் ஒத்துக்கிட்டு அது வந்திருக்கு. அது காங்கிரஸ் ஒத்துக்கிச்சா பிஜேபி ஒத்துக்கிச்சான்றது கூட கேள்வி இல்லை. பார்லிமெண்ட் ம், ஒத்துக்கிச்சு. பார்லிமெண்ட் ஒத்துக்கினத ஏன் ஸ்டேட் அசம்பிளிகள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுல தயங்குறாங்கன்னு பார்த்தா, பார்லிமெண்ட் மதத்தால எப்படி பிளவுபட்டு இருக்கோ ஸ்டேட் வந்து ஜாதியால பிளவுபட்டு அதை ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸா ஏன்னா தேசிய அரசியல் வரும்போது இந்த மதத்தால கன்சாலிடேட் பண்றது நடந்துகிட்டே இருக்கு. ஒரு மாநில அரசியல்னு வரும்பொழுது அது ஜாதியால கன்சாலிடேட் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் சிஸ்டத்தை தோய்வா வேலை செய்ய வைக்கிறதோ இல்ல அதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதோ லெஜிஸ்லேட்டிவா இருக்கிறதோ தான் பாக்குறாங்க. ஏன்னா பியூரோக்ராட்ஸுடைய பங்கு ரொம்ப கம்மி இதுல. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராகவோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இதுல தலையிடுறதை விட, ஏன்னா அவங்க இந்த ஓட்டு கணக்கு அவங்களே பாதிக்க போறது இல்லை. யார் இல்ல வந்தாலும் அது அவங்க மாத்திரம் யூனிஃபார்ம் இல்ல. போட்டு போறாங்க. ஐஏஎஸ் ஆபீசருக்கு வந்து இப்போ சமீபத்துல பார்த்தோம், 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து நீங்க இனிமே வரலன்னு உங்களை வந்து சிறை தண்டனை கொடுக்க வேண்டி இருக்கும்னு சொல்லி கோர்ட் இங்க மெட்ராஸ் சென்னை ஹைகோர்ட் சொல்லுச்சு. ஆமா. ஸோ ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கே தவிர அவங்க வந்து கோர்ட்டுக்கும் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் அடிபணிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஆமா. அவங்களுக்கு அந்த கான்ஸ்டியூஷன்ல அந்த ப்ரொவிஷன் அவங்களுக்கு கிடையாது. ம். ஓவர் சைட் அவங்க கையில இல்ல. ம். ஸோ அதனால இது ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா தவறுற பட்சத்துல தான்
பார்க்க முடியுது. இது வந்து ஆக்சுவலி ஜுடிஷியல்ல இருக்கிற இஷ்யூவா அல்லது கரப்ட் மாடலான்னு கேட்டோம்னா என்ன கேட்டா இது இது ரெண்டையும் கடந்து இது ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னால தான் இந்த மாதிரி ப்ரிவென்ஷன் மெஷர்லாம் நம்ம எடுக்க முடியல. இரண்டாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு வழக்கு எடுப்போம். நம்ம அந்த கோயில்ல ஒரு நபரை இதுல கொண்டாங்க இல்லையா, விசாரணைக்கு கைதியா மாத்தி கொண்டாங்க இல்லையா, அந்த ம், வழக்குல ரீஹாபிலேஷன் நடந்து ரொம்ப வேகம். ஆனா இந்த அட்ராசிட்டி பிஓஏல வரக்கூடிய வழக்குல ரீஹாபிலேஷன் ஒர்க் ரொம்ப ஸ்லோ. ம், அதாவது அவர் ஏற்கனவே அவர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வல்னரபுளா இருக்க போய் தான் அந்த கொலை நடக்குதுங்கிறது ஆய்வின் வழியாகவும் வரலாற்று வழியாகவும் அது உறுதி செய்யப்பட்ட இடத்துல இந்த இடத்துல, அதனால நான் அவருக்கு கொடுத்தது தப்புன்னு சொல்ல வரல. அந்த அந்த கிடைக்கக்கூடிய நீதி தாண்டி நீதி இப்போ மரணத்துக்கு என்ன நீதி இருக்க போகுது? இப்போ ம், ஒரு ம், இறந்துட்டாருன்னா அவருக்கு நம்ம நீதி பண்றது இல்லை. மேலும் இதே மாதிரி இருக்கிற மக்களுக்கு தான் நீதி பண்ண முடியும். இறந்தவனுக்கு என்ன ம், நீதி இருக்கு? நீங்க இறந்தவனுக்காக இன்னொருத்தனை கொன்னா கூட அது நீதி கிடையாது தான். ஆனா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ அந்த இழப்பை சந்தித்த நபர்களுக்கோ அல்லது இனிமேல் அந்த சமூகத்தில இருந்தோ அந்த அந்த இனக்குழுல இருந்தோ இன்னொருத்தருக்கு இது நிகழக்கூடாதுன்னு ஒரு மெஷரா தான் இந்த ரீஹாபிலேஷன் ஒர்க்கும் நடக்கணும். அந்த ம், ரீஹாபிலேஷன்ல ரொம்ப லேட்டா நடக்குது. ஏன்னா இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க ஒரு எம்பிசி நபருக்கோ இல்ல எஸ்சி எஸ்டி நபருக்கோ கூட இந்த ரீஹாபிலேஷன் ஒர்க்கு வேகமா தொடங்கிடுச்சுன்னா இந்த அரசாங்கம் அவங்களுக்கானதுன்னு எங்க மாறிடுமோ சுத்தி சுத்தி அந்த கால்குலேஷன்ல தான் வந்து நிக்குது. இந்த ஈக்குவேட் பண்றதுதான் ஒரு ஒரு ம், மரணம். இந்த ரீசெண்ட் இதெல்லாம் ஆய்வுகள்லாம் வெளியில ஆய்வுலாம் படிக்கிறேன். இந்த பிரபலங்களுடைய மரணம், அது அரசியல்வாதியா இருக்கலாம், கலை இலக்கியத்துல இருக்கலாம், ஒரு டெத் அசெட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ம், ஒரு அந்த இறப்புக்கு பின்னாடி அவருடைய அசெட்டுங்கிறது அவர் சேர்த்து வச்சது ஒண்ணு இருக்கும், அவரை வைத்து சேர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ ம், நம்மாழ்வாருக்கு பிறகு அவருக்கு ஒரு ஒரு சோசியல் அசெட் இருக்கு இல்லையா, அந்த ம், மாதிரி அது இந்த மாதிரி அட்ராசிட்டில இறந்து போறவங்களுக்கு அந்த அசெட்டை கிரியேட் பண்ண அரசாங்கம் தவறுதுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அது ஒரு பெரிய விவாதமா இருக்கு உலகம் முழுக்க. அதனாலதான் வந்து பேசுறேன். அந்த ம், மரணத்துக்கு பின்னாடி அந்த பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு நீங்க ரொம்ப தட்டையா பேசுவோம் இல்லையா. ஆனா அந்த ம், பணத்தை ம், வைத்து பண்ணக்கூடிய அரசியல் என்பது இனிமேல் அந்த தவறு நடக்காம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான இதுவா இருக்கு. அந்த குணத்தின் மீது வந்து அந்த அசட் வேல்யூவை மாற்றும் பொழுது அந்த வல்னரபிள் கம்யூனிட்டிக்கு நிச்சயமா அது ஒரு உதவியா இருக்கு. அதனால ம், ஆக்சுவலி அவரை பாதுகாக்க வேண்டியது அரசாங்க கடமை. அதுல தவறிட்டணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இனிமேல் அந்த நிகழ்வு நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸா கூட இந்த ரீஹாபிலேஷன் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதையும் சேர்த்து அந்த கிளாஸ்ல வச்சிருக்காங்க ஆக்சுவலா. இது ஒண்ணு நம்ம வந்து புதுசா சிந்திக்க ம், செயல்பட சொல்லல. அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட்லயே ஒரு ஒரு தனி செக்ஷன் வந்து எவ்வளவு விரைவாக அந்த நபர் அந்த இழப்பை சந்தித்த குடும்பத்துக்கு நீங்க அதுல இருந்து மீட்டெடுக்கிறீங்க, எமோஷனலி, பிசிக்கலி, அவங்களுக்கு வந்து ஃபைனான்சியலி நீங்க என்ன மாதிரி சப்போர்ட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியமான அதுல இருக்கு. இதெல்லாம் செய்ய தவறுறோம்னு அர்த்தம். இது வந்து கரப்ஷன் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து இவருக்கு ஆர்.என். ரவிக்கு சொன்ன அதே கதை. இது இல்லீகல் ஆக்சுவலா. இது வந்து ஒரு ம். இது வந்து சிறு தவறு, கவனிக்க தவறிய விஷயம் அப்படிலாம் பேச முடியாது. இது கம்ப்ளீட்லி இல்லீகல். இது ஜஸ்டிஸ் கிடைக்காம போறது அப்படிங்கிறது. இல்ல, மரணத்துல இருந்து ஜஸ்டிஸ் காப்பாற்ற வேண்டியது. ஜஸ்டிஸ் டிலேடு ஜஸ்டிஸ் டினைடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது ஆமா நீங்க ஆமா. வந்து எந்த அளவுக்கு காலதாமதம் ஆக்குறீங்களோ ஜஸ்டிஸ், அந்த ம். அளவுக்கு வந்து இட் இஸ் டினைடு தான். அந்த நேரத்துல அது வந்து அந்த ஜஸ்டிஸ் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இனிமே இது வந்தா என்ன வராட்டி என்ன அப்படின்ற ம். நிலைக்கு போயிடுச்சுன்னா இட் வில் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ். அதனால இருக்கக்கூடிய சஃபரிங் இது அந்த அண்டர் ட்ரையல்ஸ் கூட சொல்லுவாங்க. பல நேரங்கள்ல வந்து வருஷக்கணக்கா அண்டர் ட்ரையல்ல இருந்து அதுக்கப்புறம் இப்ப கூட சமீபத்துல பார்த்தோம் அந்த இந்த கேஸ்ல ம். கைதானவங்க ஏறத்தாழ 18 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிச்சு. அவங்க மேல எந்த விதமான ம். குற்றத்துக்கான அவங்க வந்து அதுல ஒரு பங்கு வகிச்சதுக்கான முகாந்தரமும் இல்லைன்னு சொல்லி ம். அரசாங்கம் விடுவிச்சது. ம். மகாராஷ்டிரால ஒரு கோர்ட் விடுவிச்சது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். அதை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை தடை பண்ண முடியாது, ஏன்னா ம். இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்ததே பெருசு. ம். ஆஹ் ஆஹ் சிறுபான்மையினருக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாவும் தோணும். ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ் டிலைடு அப்படின்ற அந்த ஒரு இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ம். ம். அதுல வந்து நம்ம திருப்பி திருப்பி இது வந்துட்டே இருக்கு அந்த ஹோப் அண்ட் சேலஞ்சஸ் எல்லா எப்பயுமே இருக்கு. இடங்கள்லயும். இந்த இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்து மேலயோ கான்ஸ்டியூஷன் மேலயோ
நமக்கு நம்பிக்கையும் அதுல இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அவநம்பிக்கைன்னு பார்க்க முடியாது. ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு சேலஞ்சா தான் பாக்குறேன். ஏன்னா இப்போ ம- ஏன் இந்த நாகரத்னா கூட நீங்க பேச வேண்டி இருந்தது அப்படின்னா, அவர்களுடைய அவங்க எடுத்த முடிவுகள் ரீசெண்ட் டேஸ்ல அவங்க எடுத்த இப்போ பில்கிஸ் பானி கேஸ்ல அவங்க தான் ரொம்ப உறுதியா தீர்ப்பு பண்ணாங்க. இல்ல இப்போ குஜராத்தோடைய குற்றவாளிகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டாங்கிறது ஒரு பக்கம் நமக்கு எவ்வளவு அவநம்பிக்கை தருதோ, அது ஒரு ம், சேலஞ்சா பாக்குறோம், கான்ஸ்டியூஷன் சேலஞ்சா. அதே நேரத்துல பில்கிஸ் பானு கேஸ்ல ஒரு அதை கையில எடுத்து அவர்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் வெட்டிக்கை கொடுத்தவங்களா இருக்காங்க ஒண்ணு. இரண்டாவது அவங்க எப்ப பார்வைக்கே வந்தாங்கன்னா, கோவிட் டைம்ல வந்து மாணவர்களுக்கு உணவு போடக்கூடிய அளவுக்கு பணம் இல்லைன்னு கர்நாடக அரசாங்கம் சொல்லும் பொழுது, அந்த ஒட்டுமொத்த கர்நாடக அரசாங்கத்தையும் ம், மறுத்து நீங்க மிட் டே மீல் ஸ்கீம் நடத்தி தான் அவனுக்கு கோவிட் பீரியட்னு தீர்வு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ம், அவங்க ம், அவர்கள் செய்திருக்கிற வேலை தான். அவங்க பெண்ணா இருக்கிறாங்க அல்லது அவங்க அப்பா வந்து சீஃப் ஜஸ்டிஸா இருந்தாருன்றதெல்லாம் தாண்டி அவங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து செய்யக்கூடியது ஹோப்பா இருக்கு. அது ம், பேரல இப்ப பில்கிஸ் பானு கேஸும் குஜராத்துக்கு கோதரா சம்பவ கேஸும் எங்க பிரிக்க முடியும்? ரெண்டுமே ஒரே ட்ராக். ஒண்ணுக்கு நீதி ம், கிடைக்குது, இன்னொரு பக்கம் அநீதி நடக்குது. அதனாலதான் நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் மேல வந்து நமக்கு எப்பவுமே ஒரு ஆம்பிகுட்டி இருக்கு. ஒரு ஒரு அன்கிளியரா நம்ம ஒரு மாதிரி இருக்கமோ, ஒரு இருமைத்தன்மை இருக்கும்னு பாக்குறோம். ஏன்னா அதன் வழியா தான் இவனை விடுவிச்சதாகவும் சொல்றாங்க. ஆனா அதே ம், இடத்துல அதே சட்டத்தையும் அதே அரசியல் அமைப்பையும் பயன்படுத்தி தான் இன்னொருத்தர் ஒரு நீதி கிடைச்சிருக்கு. அப்போ மக்களை எஜுகேட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம வந்து ஒரு ஹிஸ்டரியோட ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் ஒரு பீஸை மட்டும் எடுத்து பார்க்காம ஒரு லென்த்தி பீரியட் இந்த 100 ஆண்டு கால இந்திய அரசியல் இதை வந்து ஒரு அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அதுதான் ஃபியூச்சருக்கு உதவியா இருக்கும்னு தோணுது. நம்ம ஹிஸ்டரி படிக்கிறதே ஃபியூச்சருக்காக தானே. பழமை கதைகளை பேசுவதற்காக மட்டும் இல்லை, பழங்கதைகள்ல இருந்து தீர்வுகள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் பார்க்கிறோம். அதனால இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை பத்தி புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எல்லாருக்குமே இது ஒரு ஒரு பொது கல்வியாகவே இருக்கணும். இது வந்து துறை சார்ந்த கல்வியா இல்லாம ஒரு அடிப்படை அறிவியல் மாதிரி ஒரு அடிப்படை ஒரு அறிவாக மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இது இருக்கணுங்கிற இடத்துலதான் இதை நம்ம விவாதிக்கிறோம். அதனால இது டைட்டிலே நமக்கு ஹோப் அண்ட் சேலஞ்சஸ் கூட வச்சுக்கலாம் ஜுடிஷியல் சிஸ்டத்துனாலன்னு தோணுது. நன்றி. ம். நன்றி பாஸ்கர். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு அத்தியாயம் நாம இது பேச வேண்டியிருக்கு. இனி ஒட்டு போன விஷயங்களை நம்ம கடைசி எபிசோட்ல பேசுவோம்னு நினைக்கிறேன். இதோட ம். முடிச்சுக்கலாம். நன்றி நல்லது. மக்களே.